கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜெகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 2024 எஸ்எஸ்சி ஜிடியுடைய ஆன்சர் கீயோட வெப்சைட்டை எப்படி செக் பண்ணலாம் சொல்லி பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, ஆன்சர் கீ எப்போ வருது, அப்புறம் ரிசல்ட் எப்போ வருது சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களுடைய கட் ஆஃப் அவங்களோட ஸ்கோர்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அது போக உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு 2 வீடியோ எஸ்எஸ்சியில் பற்றி ஜிடியை பற்றி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், தெளிவாக போட்டிருக்கேன், எவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். நிறைய பேர் அதுக்கு மேலே கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த கட் ஆஃப் வந்து ஒரு 5 டேஸ்க்கு மட்டும் எடுத்து தான். ஏன் நீங்கள் அந்த ஃபுல் டேஸுக்கு ஒரு 10 டேஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 5 டேஸுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் அதிகம். ஸோ இன்னொரு 10 டேஸுக்கு எடுத்திருந்தோன்னு வைங்களேன், அது வந்து கமெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ 5 டேஸுக்கு எடுத்த கமெண்ட்டை வச்சு கேண்டிடேட்டோடைய ஸ்கோரை வச்சு தான் அந்த 5 டேஸ் போட்டிருக்கேன். சார் மேக்ஸிமம் நான் போன வருஷமும் உங்களுக்கு இதே மாதிரி தான் போட்டிருந்தேன். ஆனால் அந்த போன வருஷம் நான் போட்ட கட் ஆஃபும் அதேமாதிரி எக்ஸாம் வந்து கட் ஆஃப் ஓரளவு சிமிலராக தான் இருந்துச்சு. ஸோ அதோட நான் அவங்க போட்டதோட கம்மியாக தான் போன வருஷம் போட்டிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் அவங்க வந்து நான் போட்டதோட கம்மியாக போட்டிருந்தேன். மீன்ஸ் ஒரு 2 மார்க் 1 மார்க் கூட்டிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மார்க்கில் தான் கட் ஆஃப் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த வருஷம் மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 நாளைக்கு உள்ளது மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் ஃபைனல் கட் ஆஃப்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சருக்கு வந்தோன்னு நான் போடுறேன். ஸோ அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து ஃபுல்லாக அந்த நம்ம எப்படி செக் பண்ணுறோம் சொல்லி பார்க்குறோம். நீங்கள் அலாட்டாக இருங்க, ஏன்னா இந்த வாரம் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு எக்ஸாம்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் முடிஞ்சிட்டு, அதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வர அதிகபட்சம் ஆன்சருக்கு வந்துடும். சீக்கிரம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கலுக்கு வீடியோ வேணும் கேளுங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எப்படி ரன்னிங் பண்ணுறது, ஸோ ப்ரீத்திங் கண்ட்ரோலு ரன்னிங்க்கு எந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ அனலைஸ் பண்ணி போடுறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகும். இதே நம்ம வெப்சைட்டோடைய லிங்க்கு நான் உங்களுக்கு இந்த லிங்க்கோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கை வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அப்ளை பார்த்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் யாருக்குமே வந்து ஓப்பன் ஆகலை. நிறைய பேர் ஆன்சருக்கு வந்து ஹிந்தி சேனலில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆனால் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகுது. ஹிந்தி சேனல் நானும் பார்த்தேன், அவங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஆனால் வந்து அது வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆனால் நம்மளுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டேட்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கு ஓப்பன் ஆகலை. இப்போதைக்கு பேனிக் ஆகணும். ஆனால் இன்றைக்கி டுடே வந்துடும் சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வரலாம். ஆனால் ஆன்சருக்கு எப்போன்னு தெரியல. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அங்கேருந்து எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ எப்படி செக் பண்ணுறது ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டுருவேன். இதான் வெப்சைட்டோட லிங்கை செக் பண்ணுங்கள். உள்ளே போங்க, டேரெக்டாக வெப்சைட் லிங்க்குள்ளே போகும். அது போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேண்டிடேட் லாகினும் உங்களுடைய பாஸ்வேர்டு, அதாவது பாஸ்வேர்டு எப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய எஸ்எஸ்சி அட்மிட் கார்டில் இருந்திருக்கும். ஸோ அந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு அப்ளை ஆக உடனே உங்களுக்கு வந்து உங்கள் பேஜுக்கு கூட்டு போகும். அந்த பேஜில் வந்து க்ளோஸ்ன்னு கொடுங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் பண்ணி கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜுக்கு உங்களை கொண்டு போகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளாங்காக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாரோடைய டீட்டெயில்ஸுமே பார்க்க முடிஞ்சு. ஆனால் வந்து ஆன்சர் கீயோட வெப்சைட் ஆன்சர் கீயில் வந்து இப்போ வந்து தெளிவாக எதுவும் காட்ட மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் வந்து பேனிக் ஆகணும், என்ன இது வந்து அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஓரளவு இப்போதைக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்சர் கீயை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ அலாட்டாக இருங்க. மேக்ஸிமம் மார்க் வந்திருக்கிறவங்க நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி மார்க் வராத பட்சத்தில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஜிடியை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். நான் அந்த நெக்ஸ்ட்டு ஜிடிக்கான வயசு எல்லாமே உங்களுக்கு அதோட ஏஜ், அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிஷியல், அதாவது உங்களுக்கு என்சிசி மார்க் இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஆன்சருக்கு வந்து முடியட்டும். உங்களுக்கு நான் அடுத்த வருஷம் 2025 எஸ்எஸ்சி ஜிடியை நம்ம இப்போ இருந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இப்போ இருந்து படித்தா அப்படி பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எஃப்க்கு நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு டைமும் இருக்குது, அந்தளவுக்கு படிக்க முடியும், அந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்க, அதாவது 30 மார்க்கு இந்த மாதிரி 20 மார்க் இந்த மாதிரி எடுத்தவங்களாம் என்கிட்ட கேட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம அடுத்த வருஷம் போயாகணுங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் அவங்களுக்குலாம் இந்த வருஷம் 2025 ஜிடி வந்து மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 2025 ஜிடி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். ஏன்னா எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு வந்து முடிச்சுட்டு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 ஜிடி வந்து கொஞ்சம் இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பிக்கிற கூட எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஆனால் இப்போ இருந்து ஆரம்பிக்கிங்கன்னா எம்டிஎஸ்க்கும் எஸ்எஸ்சி ஜிடிக்கும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோக்கஸிங்காக படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். 2 தான் மெயின். ஸோ படித்தா மட்டும் போதும், ரிவிஷன் நல்லா பண்ணணும்.
முக்கியமாக அதுதான் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணாமல் போயிருந்தீங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல குழப்பமாயிருது. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கூட நிறைய பேர் இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் விட்டுட்டு வந்து சொன்னீங்க. ஸோ அதான் நல்லா படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம் வந்தோன்னா டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தா கூட ஓரளவு உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். ஏன்னா இந்த அளவு 20 கொஸ்டின்லாம் 30 கொஸ்டின் போட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வரும். ஆனால் வருங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இன்னும் நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் 20 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் 45 போன வருஷம் 48க்கு மேலே இருந்தவங்களாம் பாஸ் ஆகியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த வருஷம் 58 அந்த ரேஞ்சாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு 65-70 மார்க்கு 90 மார்க் எடுக்கணும் அப்படிலாம் ஏம் பண்ண வேணாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து அதிகமாக வச்சு இது வரைக்கும் சான்ஸ் இல்லை. அப்படியே வச்சாலுமே நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இந்த வருஷம் 2025 ஜிடி இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. மேக்ஸிமம் ஒரு நீங்கள் 60 மார்க்கு மேலே இருந்தாலே சேஃப் தான். நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சேஃபான மார்க்கு. ஆனால் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த ஆன்சருக்கு ரிலீஸ் ஆன உடனே நம்ம சேனலில் கமெண்ட்டில் நிறைய பேர் போட ஆரம்பிங்க. உங்களோட மார்க்கை ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு நான் அதில் ஒரு மேக் பண்ணுறேன். அதில் வந்து கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி அது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த இதில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கொடுத்துருவேன். அதாவது நம்ம கட் ஆஃப் போடுறது எப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு ப்ளஸ் ஹிந்தி அப்புறம் ஆந்திரா அந்த 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா கம்பேர் பண்ணி கேரளா அந்த 4 ஸ்டேட்டு நான் கேரளா இந்த வருஷம் ஆட் பண்ணலாம் பார்க்கேன். கம்பேர் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் வரும். ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான். போன வருஷம் அப்படி தான் நான் போட்டேன். மேக்ஸிமம் -2 ஆர் +2 இந்த மாதிரி தான் உங்களுக்கு வித்தியாசம் வந்துச்சு. தவிர்த்து ரொம்ப கிட்டத்தட்ட மார்க் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக தான் இருந்துச்சு போன வருஷம். அதே மாதிரி இந்த வருஷமும் நான் 4 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா 4 ஸ்டேட்டுங்கும்போது இப்போ வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இப்போ ஸ்டேட் கொடுக்கணும், அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக குறையும். ஸோ அந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சேனலுக்கு போடுவேன். 2 மார்க் 3 மார்க்கு. ஸோ இப்போ வந்து ஹிந்தி சேனல் பார்த்திங்கன்னா, வடக்கன் சேனல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 மார்க் எய்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மினிமம் மார்க் 110னா நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 30 மார்க் கம்மியாகும் அப்படிங்கிற கணக்கு. ஸோ 80 மார்க் அதாவது இந்த வருஷம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ மினிமம் மார்க் வந்து 90 80 இருக்கும் அவங்களுக்கு. நம்மளுக்குனா அவங்களோட 30-20 மார்க் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். நான் அதை வந்து மொத்தமாக அனலைஸ் பண்ணி போடுவேன். உங்களுடைய மார்க்கை நீங்கள் ஆன்சர் கீ வந்தோடனே எனக்கு வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை மார்க்குக்கு மேலே தான் நீங்கள் ஆட் பண்ணலாம்னா ஒரு உங்களுக்கு 50க்கு ப்ளஸ் இதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணுங்கள் முதல்ல. எப்படி இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளே வந்துடும். இல்லைனா வந்த உடனே நீங்கள் 50+ இருந்தீங்கன்னா எனக்கு சேனலில் கமெண்ட்டில் போடுங்க. போட்ட உடனே நான் உங்களுக்கு வந்து அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மொத்தத்தில் 30 லட்சம் பேர்னா நான் ஆவரேஜ் எடுத்து உங்களுக்கு 5,000த்தில் எவ்வளோ பார்த்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வரது வந்து ஒரு வேளை உங்களுக்கு கட் ஆஃப் வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து எனக்கு 55 வருது. அதாவது சேஃப் ஸ்கோர் 55 வருதுன்னா இப்போ வந்து ஆந்திராவுக்கு செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இது நார்த்து சைடில் செக் பண்ணுவேன். 2வது ஆந்திரா, 3வது கேரளா. இந்த 3 ஸ்டேட்டை செக் பண்ணுறேன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா அவங்களோட தான் நான் அதிகமாக கம்பேர் பண்ணுறது. அவங்களுக்கு மினிமம் மார்க் வந்து அவங்களுக்கு செக் பண்ணுறது எப்படின்னா ஹிந்தி சேனல் வச்சு நான் செக் பண்ணுவேன். ஒரு 60 மார்க் அவங்களுக்கு மினிமம் வருது என்றால், இல்லைன்னா 70 மார்க் தான் மேக்ஸிமம். 70 இல்லை 80 தான் வரும். 60லாம் வச்சோன்னா ரொம்ப அது அசிங்கம் உங்களுக்குலாம். அது பொறுத்த வரைக்கும் 80 மார்க் வச்சோன்னா நம்ம ஊருக்கும் இதுக்கும் ஒரு 20 மார்க் கம்மி பண்ணி பார்ப்பேன். ஸோ 60, 55 சேஃப் ஸ்கோரு. அதேமாதிரி ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 இல்லை இந்த மாதிரி வச்சாங்கன்னா நம்ம இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி தான் ஒரு ஓரளவு சிமிலராக இருக்கும். ஒரு 3 ஸ்டேட் 4 ஸ்டேட் நம்ம பார்த்தோம்னா ஓரளவு அக்யூரேட்டாக கிடைக்கும். அதாவது ஓரளவு அக்யூரேட்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஒருவேளை 45னா எல்லோரும் 60 மார்க் மினிமம் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி இல்லை. 55 மினிமம் என்றால் ஒரு 55, 56 இல்லை 54 மார்க் சொல்லுவேன். ஸோ அதான் வந்து ஓரளவு அக்யூரேட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஆன்சருக்கு வந்தோடனே நம்ம சேனலில் போடுறோம். உடனே செக் பண்ணிவிட்டு நீங்கள் HTML ஃபார்மேட்டில் ஒரு ஃபார்மேட் இருக்கும், அதில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை